தொடங்குவோம். போர்க்கள நிகழ்வுகளை விளக்கிக் கொண்டு வரக்கூடிய கம்பன் அரக்கர்களினது அழிவினால் இலங்கை நகரகத்து ஏற்பட்ட குழப்பங்களையும் விளைவுகளையும் விளக்குவதற்கு முற்படுகிறார். இலங்கை நகரிலே அரக்க மகளிர்கள் பெரும் அல்லலுக்கும் துன்பத்தினுக்கும் உட்படுகிறார்கள். அதனை கம்பன் தன் மொழியிலே சொல்ல முன்வருகிறார். வெள்ளம் 100 படும் வேலையின் அவ்வேலையும் இலங்கை நகரும் பள்ளமோடு மேடு தெரியாத வகை சோர் குருதி பம்பி அழலும் உள்ளும் மதிலும் புறமும் ஒன்றும் அறியாது அலறி ஓடினார்களால் கள்ள நெடு மான்விழி அரக்கியர் கலக்கமொடு கால்கள் குலைவார். வெள்ளம் 100 படும் வேளையில், அதாவது வெள்ளம் என்பது அன்றைக்கு இருந்த ஒரு கணித அளவு. ஆகவே தாமரை, அம்பல், வெள்ளம் என்பதெல்லாம் எண்களுக்கு கொடுக்கப்பட்ட பெயர்கள். அதனால 100 வெள்ளம் என்கின்ற அளவு கொண்ட அரக்கர்கள் சேனை படும் வேளைன படக்கூடிய நேரம் அர்த்தம். படுதல் என்றால் மரணித்தல், அழிதல். அழியக்கூடிய அந்த நேரத்துல அவ்வேலையும் இலங்கை நகர், இலங்கையை சூழ்ந்திருக்கக்கூடிய கடலும் இலங்கையினது நகரினது அகமும் எப்படி மாறி போனதா, பள்ளமொடு மேடு தெரியாத வகை, பள்ளம் எது மேடு எது என்று தெரியாத அளவுல முழுவதுமாக நகர் முழுவதுமாக இரத்தத்தினால் நிறைக்கப்பட்டிருந்தது. சோர் குருதி பம்பி அழலும், அந்த சொரியக்கூடிய இரத்தம் நகர் முழுவதும் பரவி அவைகள் அலைகளை போல் எழுந்த வண்ணம் இருந்ததினால நகரத்துல எங்கு மேடான பகுதி எங்கு தாழ்வான பகுதியினே வேறுபாடு தெரியவில்லையா. உள்ளும் மதிலும் புறமும் ஒன்றும் அறியாது, இலங்கையினது உட்பகுதி மதில் எது, இலங்கையின் வெளிப்பகுதி எது என்று பிரித்து அறிய முடியலையா. மதிலினது உயரத்தினுக்கு உரிய அளவில் இரத்தத்தினது தொகுதி இருந்தது. இரத்தம் அவ்வாறு மிக அதிக அளவில் மதிலின் உயரத்தினுக்கு ஏற்றாற் போல அந்த இரத்தமும் பெருக்கெடுத்ததினால் எது மதில் எது நகர் எது மதிலினது புறம் என்று ஒன்றுமே தெரியலையா. அதனால என்ன ஆயிற்றா, கள்ள நெடு மான்விழி அரக்கியர், வஞ்சகம் கொண்ட மான் போன்ற கண்களை உடைய அரக்கியர்கள், அரக்க குல பெண்கள் கலக்கமொடு மனம் கலங்கிய நிலையில் கால்கள் குலைவார், கால்கள் தடுமாறத் தொடங்கினார்கள். மேடு பள்ளம் தெரியல, நகர் எது மதில் எது தெரியல. ஆகவே தாங்கள் எங்கு கால் வைக்கிறோம், எப்படி இயங்குகிறோம் என்று தெரியாமல் அலறிக்கொண்டு ஓடினார்கள். ஓடியவர்கள் நிலை எப்படியாம், நீங்கினர் நெருங்கினர் முருங்கினர் உலைந்து உலகில் நீளும் மலை போல் வீங்கின பெரும் பிணம் விசும்பு உற அசும்பு படு சோரி விரிவுற்று ஓங்கின நெடும் பறவை ஒத்து உயர எத்திசையும் உற்று எதிர் உற தாங்கினர் படைத்தலைவர் 100 கோடியர் தடுத்தல் அறியார். இவ்வாறு மக்களும் ஏனைய பிற பெண்களும் அரக்கர் குல பெண்களும் அஞ்சி ஓடியத யார் ஒருவராலும் தடுக்க முடியலையா. நீங்கினர் நெருங்கினர் முருங்கினர், ராமனை விட்டு நீங்கிய வீரர்கள் விலகுகிறார்கள். ஐயோ, ராமனை எதிர்க்க முடியாமல் விலகுகிறோமே என்ற அவமானத்தினால் மீண்டும் ராமனிடம் நெருங்கினார்கள்.
அவ்வாறு தன்னை நோக்கி வந்த அரக்கர்களை ராமன் தன் அம்புகளால் அழித்தான். ஆகவேதான் அந்த நீங்கினர் நெருங்கினர் முருங்கினர். ராமனுக்கு அஞ்சி ஓடியவர்கள் நாமும் அச்சப்படக்கூடிய நிலைக்கு வந்தோமே என்று வெட்கப்பட்டு மீண்டும் ராமனை தாக்க வர அவ்வாறு வந்தவர்களை ராமன் அழித்து விட்டார். ஆகவே முருங்கினர் இறந்து போனார்கள். உலகில் உலைந்து உலகில் நீளும் மலை போல், உலைந்துன சிறை உற்று நிலவுலகத்திலே நீண்டு கிடக்கக்கூடிய மலை போல விசும்பு உற வானத்தை தொடக்கூடிய அளவில் பெரும் பிணம் வீங்கின, பெரிய அளவிலே பிணங்கள் குவிந்த வண்ணம் இருந்தன. இந்த சட்டென்னு புரிந்து கொள்ளணும்னா ஒரு நடைமுறை மேற்கோள் சொல்லிடுது. உலகிலேயே நீளமான சுவர் எதுன்னா சீன தேயத்து பெருஞ்சுவர்னுவாங்க. அந்த சீன தேயத்து பெருஞ்சுவரை கற்பனைக்கு கொண்டு வாருங்கள். அந்த சுவர் வானளாவி உயர்ந்தால் எவ்வாறு இருக்கும்னு பாருங்கள். அந்த அளவிலே அரக்கர்களினது பிணங்கள் வரிசையாக கிடத்தி வைக்கப்பட்டிருந்தது. அத்துணை அரக்க வீரர்கள் இறந்திருக்கிறார்கள். அசும்பு படு சோரி விரிவுற்று, அவ்வாறு இறந்து கிடக்கக்கூடிய அசுர வீரர்களினது உடலில் இருந்து பெருக்கெடுத்த இரத்தம் நெடும் பறவை ஒத்து பெரிய கடல்களைப் போல் பறந்து உயர பெருக்கு அதிகமானதால் எத்திசையும் உற்று எல்லா திசையிலும் இரத்த கடல். எதிர்உற கடல்கள் யாவும் ஒன்றை ஒன்று எதிர்த்து சேர ஓங்கின 100 சதகோடியர் 10,000 கோடியராகிய படைத்தலைவர்கள், அரக்கர்களை சார்ந்த படை வீரர்கள் தடுத்தல் அறியான் ராமனது வில்லாற்றலையும் அந்த வில்லிலிருந்து புறப்படக்கூடிய அம்புகளையும் தடுக்க இயலாமல் எதிர்க்க இயலாமல் மடிந்து கொண்டே போனார்கள். ஆகவே அங்கு எந்த விதத்திலும் ராமனது ஆற்றலை யார் ஒருவராலும் தடுக்க முடியல. ராமனது அம்பு என்ன செய்ததாம்? தேரும் மதமாவும் வரை ஆழியொடு வாசி மிகு சீயம் முதலா ஊரும் அவை யாவையும் நடாயினர் காடாயினார்கள். உந்தினார்களால் காரும் உறும் ஏறும் எரி ஏறும் நிகர் வெம் படையொடு அம்பு கடிதின் தூரும் வகை தூவினர் துறந்தனர்கள் எய்தனர் தொடர்ந்தனர்களால். இந்த வீரர்கள் என்ன இயக்கியும் அவர்களால் யானை தேர் குதிரைகளை இயக்க முடியலையா? எப்படியா? தேரும் தேர், மதமா மதத்தை சிந்தக்கூடிய யானை, வரைனாக்க யாழி மலையில இருக்கக்கூடிய ஒரு விலங்கு, அதுக்கப்புறம் வரை ஆழியோடு வாசி குதிரை, மிகு சீயம் வலிமை மிக்க சிங்கம். இத்துணை விலங்குகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ராமனை தாக்க வருகின்ற பொழுது ஊரும் அவை யாவும் ஏறி செல்லுகின்ற அவை எல்லாவற்றையும் அந்தந்த விலங்குகளின் மீது அரக்கர்கள் அமர்ந்து ராமனை எதிர்க்க வருகிறார்கள். நடாயினர் கடாயினார்கள் உந்தினார்கள். அந்த விலங்குகளை அவர்கள் நடத்தினார்கள். ராமனை நோக்கி விரைவாக செல் என்று செலுத்தினார்கள். ஒவ்வொரு விலங்குக்கும் ஒவ்வொரு விதமான செயல்பாடு. குதிரையை வேகமாக இயக்கணும்னா அதன் அடி வயிற்றுல குத்தம். அதனால்தான் அந்த குதிரை வீரர்கள் கால் வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த பகுதி இருக்கிறதுல சாடல்னு பேர். அதுல உட்பக்கமாக ஆணிகள் இருக்கும். இந்த கால் ரெண்டையும் குதிரையின் வயிற்றை நோக்கி அவர்கள் இணைத்தார்கள்னா அந்த ஆணி வயிற்றுல குத்தும், குதிரை வேகமாக ஓடும். அது போல யானையை வேகமாக ஓட்டணும்னா அதனுடைய கழுத்தில் அடிக்கணும். மாதிரி ஒவ்வொரு விலங்கினுக்கும்
அது விரைவாக செலுத்தப்படுவதற்கு உண்டான வழிமுறைகள், அந்த வழிமுறைகளுக்கு உட்பட்டு அந்தந்த விலங்குகளின் மீது அமர்ந்திருந்த அரக்கர்கள் நடத்தினார்கள். அந்த விலங்க காரும் மேகமும் உறும் ஏறும், மேகங்களைப் போலும் பேர் இடிகளைப் போலும் எரி ஏறும் பெரு நெருப்பு போலவும் நிகர் வெம்படையோடு ஒத்த கொடிய படைக்கலன்களோடு, இந்த விலங்குகள் மேல ஏறியதோடு மட்டுமல்லாமல் கையில கடுமையான ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள். அம்புகள் கடிதின் தூரும் வகை தூவினர். விரைவாக ராமனை நோக்கி அவர்கள் எய்தார்கள். துறந்தனர்கள் எய்தனர். மேலும் அவற்றை விரைவாக செலுத்தியவர்களாய் ராமனை நோக்கி வர தொடர்ந்தனர். தாம் மேற்கொண்ட தாக்குதலை தொடர்ந்தார்கள். ஒரு பக்கம் வீரர்கள் இறந்து கொண்டே போகிறார்கள், மற்றொரு பக்கம் வீரர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் ராமனை தாக்க. அப்படி வரக்கூடியவர்களை பார்த்து வம்மின் அட வம்மின் எதிர் வந்து நுமது ஆர் உயிர் வரங்கள் பிறவும் தம்மின் என இன்னென மொழிந்து எதிர் பொழிந்தன தடுப்ப அறியவாம் வெம்மின் என வெம் பகழி வேலை என ஏயின் வெய்ய வினையோர் தம் இனம் அனைத்தையும் முனைந்து எதிர் தடுத்தனன் தனித்தனி அரு. எப்படியா வம்மின் அட வம்மின், இந்த அடன்னாக்க ரெண்டு பொருள் சொல்லும். வாங்கடா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி. வம்மின் அட வம்மின், அடன்ற சொல்லுக்கு போர் செய்தல்னு ஒரு பொருள். அடுதல்னா போர் செய்தல், அடுதான் அப்படின்னா போர்க்களத்துல தாக்கினான்னு பேர். அடுகளம் என்றால் போர்க்களம். அடவம்மின்னா வாருங்கள் போர் செய்ய வாருங்கள்னு கூப்பிட்டா மாதிரியும் இருக்கலாம், அட வாங்கடா பார்க்கலாம். ஆகவே வாருங்கள் அட வாருங்கள்னு கூப்பிட்டார். போர் செய்தற்கு வாருங்கள், இல்ல வாருங்கள். எதிர் வந்து என் எதிரே வந்து நுமது ஆறுயிர் வரங்கள் பிறவும், நீங்கள் இதுகாரும் செய்த அரிய தவத்தினால் பெற்ற வரங்களையும் அதனோடு உங்கள் உயிரையும் தம்மின் என்னிடம் தந்து விடுங்கள் என இன்னென மொழிந்து, இவ்வாறு ராமனானவன் தன்னை எதிர்க்கக்கூடிய அரக்கர்களின் எதிராக இப்படிப்பட்ட சொற்களை சொல்லி எதிர் பொழிந்தன. அரக்கர்களை எதிர்த்து அம்புகளை எய்ய தடுப்பு அறியவாம். அவ்வாறு வரக்கூடிய அம்புகளை எந்த ஒரு அரக்கனாலும் தடுத்து நிறுத்த முடியல. வெம்பகழி, அவ்வாறு ராமனால் எய்யப்பட்ட கொடிய அம்புகள் வெம்மின் என கடுமையான வெப்பத்தை தரக்கூடிய மின்னலை போல, வேலை என கடலை போல ஏயினன் ராமன் ஏவினான். அவ்வளவு வேகமா அலைகள் பெருக்கெடுத்து தாக்குவது போல அம்புகளை எய்தான். அவ்வெய்ய வினையோர்த்தம் இனம் அனைத்தையும், அந்த கொடிய அரக்கர்களினது கூட்டம் அனைத்தினையும் தனித்தனி எதிர் தடுத்தனன். தனித்தனியாக ஒவ்வொரு கூட்டத்தையும் தனித்தனியா, சிங்கம் மேல வந்தவன், யாழி மேல வந்தவன், யானை குதிரை மேல வந்தவர்கள், இவ்வாறு வரக்கூடிய ஒவ்வொரு கூட்டத்தையும் ராமன் தனித்தனியாக தடுத்தான். ஆகவே அத்துணை வீரர்களையும் ராமன் தனி ஒருவனாக நின்று தடுத்து அவர்களை முன்னேற விடாமல் அங்கங்கேயே அவர்களை கொன்று போட்டான். இப்போ இந்த கொடூரமான போரை பார்த்த உடனே வானவெளியில இருந்த தேவர்களுக்கு கொஞ்சம் பயம் வந்தது. எவ்வளவு நேரம்தான் ராமன் தனித்து நின்று இத்தகு பெரிய போரை செய்வான்? அரக்கர்களோ ஓய்ந்த பாடில்லை, மேலும் 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 வந்து கொண்டிருக்கிறார்கள். இனி என்ன ஆகுமோன்ற கவலை வானவெளியில இந்த போரினை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தேவர்களுக்கு கொஞ்சம் கவலை, கொஞ்சம் பயம். இந்த போர் இனி என்ன ஆகும் என்பதை தெரிந்து கொள்ள சிவபெருமானிடம் போய்
விளக்கம் கேட்பதற்கு முற்படுகிறார். அக்கனையை அக்கணம் அறுத்தனர் செருத்து இகல் அரக்கர் அடைய புக்கு அணையல் உற்றனர் மறைத்தனர் புயற்கு அதிகம் வாழி பொழிவார் திக்கு அணை வகுத்தனர் எனச் செல நெருக்கினர் செருக்கின் மிகையால் முக்கணனை உற்று அடிவணங்கி இமையோர் இவை மொழிந்தனர்களால் இகல் அரக்கர் அடைய புக்கு பகையை உடைய அரக்கர்கள் எல்லோரும் ஒரு சேர ராமனை எதிர்க்க வந்து அணையலுற்றார், ராமனை நெருக்குகிறார்கள். அக்கணம் அந்த கணத்தில் அக்கணையை ராமபிரான் செலுத்திய பலவாறாகிய அம்புகளை செருத்து சினந்து அறுத்தனர். அரக்கர்கள் தடுத்து அந்த அம்புகளை அழித்தார்கள். மறைத்தனர், ராமனை சூழ நின்று மறைத்து கொண்டு விட்டார். என்ன நடக்கிறதுன்னே தெரியல ராமனுக்கு. ராமன் என்ன செய்ய போகிறான் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த தேவர்களுக்கும் புரியல. ராமனை சுற்றி வெறும் அரக்கர் கூட்டம். புயற்கு அதிகம் வாழி பொழிவர். புயல்னா மேகம், மேகம் தரக்கூடிய மழையை காட்டிலும் அதிகமான அம்புகளை ராமன் மீது ராமனை சூழ்ந்திருந்த அரக்கர்கள் செலுத்த செருக்கின் மிகையால் ஆணவ மிகுதியால் செல நெருக்கினர், மிகவும் ராமனை நெருக்கினார்கள். இதனை கண்ட இமையோர் தேவர்கள் முக்கணனை உற்று சிவபெருமானை அடைந்து, முக்கணன் 3 கண்ணுக்கு உரியவன், அடிவணங்கி அவனது திருவடிகளிலே வணங்கி இவை மொழிந்தனர். போர்க்களத்துல தாங்கள் பார்த்தத சிவபெருமான் சொன்னார். என்னவா? படைத்தலைவர் உற்று ஒருவர் மும்மடி ராவணன் எனும் படிமையோர் கிடைத்தனர் அவர்க்கு ஒரு கணக்கு இலை வளைத்தனர் கிளைத்து உலகு எல்லாம் அடைத்தனர் தெளித்தனர் அழித்தனர் தனித்து உளன் ராமன் அவரோ துடைத்தனர் என் வெற்றி என உற்றனர் இனி செயல் பணித்தி சுடரோய். சுடரோய்னா ஒளி பொருந்திய மேனியை உடைய சிவபெருமானே, படைத்தலைவர் ஒருவர் மும்மடி ராவணன் எனும் படிமையோர் உற்று, ராமனை எதிர்க்க வந்துள்ள படைத்தலைவர் ஒவ்வொருவரும் ராவணனை போன்று 3 மடங்கு உருவம் உடையவர்களாக இருக்கிறார்கள். ஒவ்வொருத்தனும் அப்படிப்பட்ட உடல் வாகு. ஒரு ராவணன் இல்ல, ஒவ்வொரு படைத்தலைவனும் 3 ராவணன் போல இருக்கான். அத்துணை படைத்தலைவர்களும் ராமனை சூழ்ந்து நிற்கிறார்கள். ஆகவே கிடைத்தன, ராமனை நெருக்கி இருக்கிறார்கள். அவருக்கு ஒரு கணக்கு இல்லை. அவ்வாறு ராமனை நெருங்கி நின்று அவனை சூழ்ந்து கொண்டு போர் செய்யக்கூடிய அரக்கர்களை எண்ணி சொல்ல முடியல. வளைத்தனர் கிளைத்து, ராமனை சூழ்ந்து கொண்டு கிளர்ந்து எழுகிறார்கள் ஆரவாரத்தோடு. உலகையெல்லாம் அடைத்தனர், உலகம் முழுவதையும் அடைத்து கொண்டு தெளித்தனர் அழித்தனர், அதட்டி கொண்டு ராமனை அழிப்பதற்கு ஆயுதங்களை ஏவுகிறார்கள். தனித்துளன் ராமன், ராமன் தன்னந்தனியே நிற்கிறான். அவரோ அந்த அரக்கர்களோ துடைத்தனர் எம்பெற்றி என உற்றனர். எங்களுக்கு கிடைப்பதாக இருந்த வெற்றியை எப்பொழுது அரக்கர்கள் அழிக்க முன்வந்து விட்டார்கள். இனி செயல் பணித்தி, இனி நடக்க போவது என்ன? நிச்சயமா ராமன் ஜெயிப்பானா, இல்ல அரக்கர்கள் வென்று விடுவார்களா? எங்கள் பக்கம் வெற்றி இருப்பதாக நாங்கள் நம்பிக்கொண்டிருந்தோம். இப்பொழுது அரக்கர்களினது செயல்பாடுகளை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு அந்த வெற்றி கிடைப்பதாக தெரியவில்லை. இனி என்ன நடக்கும்? கவலை வந்துட்டது. சொல்லிட்டு மேலும் சொன்னார்கள், எய்த கனை எய்துவதன் முன்பு இடை அறுத்து இவர்கள் 7 உலகமும் பெய்த கனை மாமுகில் என புடைவளைத்தனர். பிடித்தனர்கள் போய் வயது அகலின் அல்லது மரப்படை
கொடிப்படை கடக்கும் வலிதான் செய்ய திருமாலோடும் உனக்கும் அரிது என்றனர் திகைத்து விழுவார். சிவபெருமான் போய் என்ன வேற கடுமையான வார்த்தை, நீ ஏன் நினைச்சாலும் உன்னோட இந்த நாராயணனும் சேர்ந்து நினைச்சாலும் இந்த அரக்கர் படையை வெல்ல முடியாது. எப்படியா? எய்த கனை ராமனால் எய்யப்பட்ட அம்புகள் எய்வதன் முன்பு அவன் இலக்கினை அடைவதற்கு முன்பாகவே இடையறுத்து அரக்கர்கள் அந்த அம்பினை பாதியிலேயே தடுத்து விடுகிறார்கள். முறித்து அந்த அம்புகளை ஒடித்து இவர்கள் இந்த அரக்கர்கள் பெய்த கனை மாமுகிலென ராமனை நோக்கி எய்த அம்புகள் பெரிய மேகத்தினது கூட்டம் போல ராமனை மூடிக்கொள்ளுகிறது. புடை வளைத்தனர். ராமனை எல்லா பக்கங்களிலும் சூழ்ந்து நின்று போர் செய்கிறார்கள். போய் பிடித்தனர்கள். முன்னேறி சென்று ராமனை இவர்கள் பிடித்து கொண்டார்கள். வயது கொலின் அல்லது இவ் அரக்கர்களை சாபமிட்டு கொன்றால் அல்லாமல் மரப்படை கொடிப்படை வீரப்படைக்கலங்களோ கொடியேந்தி நடக்கும் காலாட்படைகளாலோ கடக்கும் வலி வெல்லும் வலிமை இவர்களை சபிச்சுதான் சாகடிக்கணும். இல்லைன்னா இந்த அரக்கர்களை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் செய்ய திருமாலோடு உனக்கும் அரிது. செம்மை நேரி பேணக்கூடிய நாராயணனுக்கும் சிவனே உனக்குமே அரிது. நீங்கள் இருவரும் சேர்ந்தால் கூட இந்த ராவணன் படையை வெல்ல முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்ப ராமன் தனித்து சிக்கி கொண்டிருக்கிறான், என்ன செய்வது என்று கூறி திகைத்து விழுவான். திகைத்து தளர்ந்து இனி என்ன செய்வதுன்னு கவலையோட சிவனை கேட்க என்ன அழகான பதில் பாருங்க. சிவபெருமான் பதில் சொல்றார். என்ன காலத்தை கடந்தவர், அவருக்கு தெரியும் இது என்ன நடக்கும்னு. அஞ்சி அயரன்மின் அவர் எத்தனையர் ஆயிடினும் அத்தனைவரும் பஞ்சியறி உற்றதென வெந்து அழிவர். இந்த உரை பண்டும் உளதால் நஞ்சம் அமுதத்தை நனி வென்றிடினும் நல்லறம் நடக்கும் அதனை வஞ்ச வினை பொய்க் கருமம் வெல்லினும் ராமனை இவ்வஞ்சர் கடவார். என்ன அழகான மேற்கோள் பாருங்க. அஞ்சி அயரன்மின் தேவர்களே அஞ்சாதீர்கள், சோர்வு அடையாதீர்கள், தளராதீர்கள். அயறுதல்னாக்க தளறுதல், அயற்சின்னா தளர்ச்சி. அயராதீர்கள், சோம்பி கவலை கொள்ளாதீர்கள். அவர் எத்தனையராயிடின் ராமனை எதிர்க்க வரக்கூடிய அரக்கர்கள் எவ்வளவு பேராயின் நீங்க பார்த்த அளவை விட இன்னும் எவ்வளவு பேர் வேண்டுமானாலும் வரட்டும், வந்தாலும் அத்தனைய வரும். அவ்வாறு எதிர்க்க வந்த அத்தனை வரும் அத்துணை வீரர்களும் அரக்கர்களும் பஞ்சி எரி உற்றதென நெருப்பிடையே வைக்கப்பட்ட பஞ்சு போல பற்றுவதும் தெரியாது, எரிவதும் தெரியாது. அரக்கர்கள் அப்படி அழிந்து போவார்கள் ராமனுக்கு முன். வெந்து அழிவர். ராமனுடைய அம்புகளினால் அவர்கள் அனைவரும் வெந்து அழிவார்கள். இந்த உரை பண்டும் உளதால், எப்படி இது பண்டும் உளதால்னா, பண்டுன்னா பழைய காலம். அது என்ன பழைய காலம்? அசுரர்களினுடைய அட்டகாசம் தாங்காத பொழுதெல்லாம் நாரணன் அவதாரம் எடுத்து இந்த அரக்கர்களை அழித்தல் என்பது வழி வழியாக சொல்லப்பட்ட செய்தி. ஆகவே தொன்று தொட்டு எப்பொழுது எல்லாம் அரக்கர்கள் அறத்தினை மீறி மிக பெரிய அளவுல குற்றம் செய்கிறார்களோ அப்பொழுது எல்லாம் அவர்கள் நாராயணனுடைய அவதாரத்தால அழிக்கப்படுவார்கள் என்ற செய்தி தொன்று தொட்டு இருக்கிறது. அதனால பண்டும் உளதால் நஞ்சம் அமுதத்தை நனி வென்றிடின். விஷமானது அமுதத்தை ஜெயித்து விடலாம், அதுக்கு கூட வாய்ப்பு உண்டு. நல்லறம் நடக்கும் அதனை வஞ்சவினை பொய்க்கருமம் வெல்லின். நல்ல தர்மத்தை, நேர்மையான அறத்தை வஞ்சமும்
தவறான செயல்பாடுகளும் பொய்யான செய்கைகளும் அழித்தாலும் அழிக்கும். ஆனால் ராமனை இவ்வஞ்சர் கடவார். முதல்ல சொன்ன ரெண்டு நடக்கவே நடக்காது. விதிவசத்தால விஷமானது அமிர்தத்தை வென்றாலும் வென்றா போகட்டும், தர்மத்தை அதர்மம் வென்றாலும் வென்று போகட்டும், அது நடக்காது. அப்படி அந்த மாதிரி நடந்து விட்டாலும் ஒன்று மட்டும் உண்மை, இந்த அரக்கர்களால் ராமனை வெல்ல முடியாது. மேல சொன்னதும் ரெண்டும் நடக்காதுதான். ஒரு கால் அவைகள் நடப்பதற்கு ஏதுவான சூழ்நிலை இருந்தாலும் இருந்து விட்டு போகட்டும். எந்த காலத்திலும் எக்காரணம் கொண்டும் ராமனை அரக்கர்களால் வெல்ல முடியாது. ஆகவே தர்மமே மாறினாலும் நஞ்சே உயர்ந்தாலும் உயர்ந்து விட்டு போகட்டும். ஆனால் இந்த அரக்கர் கூட்டம் ராமனை வெல்லுதல் என்பது நடக்கவே நடக்காது. அரக்கர் உளர் ஆர் சிலர் அவ்வீடனன் அலாது உலகின் ஆவி உடையார் இரக்கம் உளது ஆகின் அது நல்லறம் எழுந்து வளர்கின்றது. இனி நீர் கரக்க முளை தேடி உழலுகின்றீர்கள். இன்று ஒரு கடும் பகலிலே குரக்கின் முதல் நாயகனை ஆளுடைய கோள் உழுவை கொல்லும் இவரை. சிவபெருமான் மேலும் ஒரு வாக்கு கொடுக்கிறார். அரக்கர்கள்ல போரினது இறுதியில அரக்கர்கள்ல சில வீரர்கள், வீடனனை சார்ந்த சிலர் மட்டுமே தான் உயிரோடு இருப்பார்கள். மற்ற எல்லா அரக்கர்களும் ஒருவன் விடாமல் அழிக்கப்படும். அதனாலதான் அந்த வீடனனை தவிர உலகில், இந்த உலகத்தில் அரக்கர் சிலர் ஆவி உடையார் உளர் யார், அரக்கருள் சிலராய் உயிர் உடையவர்களாய் இனி இருக்க போகிறவர்கள் யார்? யாரும் இருக்க மாட்டார்கள். விபீடனனை தவிர அவனுக்கு ஆதரவு கரம் நீட்டி அவனோடு வந்த சிலவாகிய அரக்கர்களை தவிர வேறு ஒரு அரக்கனும் இந்த பூமியில வாழ முடியாது. ராமன் எல்லோரையும் அழிக்க போகிறான். இரக்கம் உளது ஆகின், இரக்கம் என்ற ஒரு தத்துவம் இருப்பது உண்மை என்றால் அது நல்லறம் எழுந்து வளர்கின்றது. அதனால் நல்லறம் உயர்ந்து வளர்வதாயிற்று. இரக்கத்தினால தர்மம் வளருகிறது. இனி நீர் கரக்க, இனிமேல் நீங்கள் ஒளிந்து கொள்வதற்கு முளை தேடி, குகைகளை தேடி ஓடி ஒளிஞ்சிக்கலாம் வேண்டாம். உழல்கின்றீர்கள், துன்பப்பட வேண்டியதில்லை, கவலையே படாதீர்கள். இன்றைக்கு இந்த அரக்கற்படை முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விடும். இன்று ஒரு கடும் பகலிலே, இன்றைய காலை பொழுதுக்குள், சூரியன் மறையறதுக்கு முன்னாடி, குரக்கின் முதல் நாயகனை ஆளுடைய வானரங்களின் முதல் தலைவனாகிய சுக்ரீவனை அடிமையாக கொண்ட கோள் உழிவை குறிப்பதாத புலியாகிய ராமன். எப்படி சுக்ரீவனால் தலைமை தாங்கக்கூடிய வானர படைகளுக்கு அந்த படைகளை சுக்ரீவனோடு தன்மாட்டு அடிமை கொண்ட குறி தப்பாத புலி. அப்படி இலக்கினை நோக்கி அம்பு எய்தான்னா ராமனது அம்பு தவறாது. அப்படிப்பட்ட ராமன் இவரை கொல்லும் இந்த அரக்கர்கள் அனைவரையும் கொன்று குவிப்பான். நீங்க கவலையே பட வேண்டாம். இயற்கையில எந்த மாறாட்டம் நடந்தாலும் நடக்கலாம். ஆனால் ராமன் இந்த அரக்கர்களை கொல்லுதல் என்பது நிச்சயமாக மாறாது, உறுதியா நடக்கும் என்று பரமன் பகர நான்முகனும் அன்ன பொருளே இசைத்தலும் நின்று நிலை ஆறினார்கள் வானவர். மாணவனும் நேமியனல் ஆம் வென்றி நெடுவாளி மழை மாறியினும் மேலன துறந்து விரைவின் கொன்று குல மால் வரைகள் மானு தலை மா மலை குவித்தனன் அரு என்று பரமன் பகர சிவபெருமான் இவ்வாறு தேவர்களுக்கு
இனி நடக்க இருக்கக்கூடிய போர்க்களத்தை உறுதியாக சொல்ல. உழுவைனா புலி, கோள்னாக்க இலக்கு தப்பாத. சான்றோர் கோள் அப்படின்ற சொல்லுன்னா லட்சியம்னு அர்த்தம். லட்சியம்னா இங்க இலக்கு. ஆகவே இலக்கிலிருந்து விலகாத. ராமாவதாரத்தினுடைய நோக்கம் என்ன? அரக்கர்களை அழிக்கிறது தான் இலக்கு. ஆகவே அந்த இலக்கிலிருந்து தவறாத, குறியிலிருந்து விலகாத புலியை போன்ற ராமன். புலி தான் வேட்டையாடுதற்கு ஒரு விலங்க துரத்தியதுன்னா குறி தவறாமல் துரத்தி அடிக்கும். ஆகவே அந்த புலியினது ஆற்றல் மிகுந்த, குறி தவறாது விலங்கினை அடிக்கக்கூடிய அந்த ஒரு செயல்பாட அரக்கர்களை அழிக்க வேண்டும் என்ற நோக்கோடு குறி தப்பாமல் செயல்படுவதற்கு உரிய ராமன் அப்படின்னு பொருள் எடுத்துக்கணும். சரியா? நன்றி சார். சரி. உழுவைனா புலி. இந்த சொல்லெல்லாம் சங்க காலத்திலிருந்து இடைக்காலத்தோட மறைஞ்சு போச்சு. ஏன்னா நமக்கு ஒரு விலங்கினுக்கு பல சொற்கள் இருக்கு அப்படின்னு வழக்கத்தையே இழந்திருக்கிறோம். நான் சில மாதங்களுக்கு முன்பு நம்முடைய கிண்டியில இருக்கக்கூடிய ஒரு ஸ்னேக் பார்க் இருக்கு இல்லையா, அங்க யானையை பற்றி ஒரு விழா எடுத்தார்கள். அதுல இலக்கியங்கள்ல யானையை பற்றி எவ்வாறு எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றதுன்னு நான் பேச போயிருந்தேன். அங்க பல யானை ஆர்வலர்கள், அதாவது வன அதிகாரிகள் மட்டும் அல்லாது யானையின் மீது ஆர்வம் கொண்ட ஆர்வலர்கள், நிறைய செய்தி அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது யானையின் அது பாதையிலிருந்து. அப்ப அதுல ஒருவர் சொன்ன, ஆனைமலையிலும் எங்கெல்லாம் யானைகள் சரணாலயம் மாதிரி இருக்கிறதோ அங்கெல்லாம் தமிழிலே யானைக்கு உரிய பெயர்களை நாங்கள் ஒரு நீண்ட நெடும் பட்டியலிட்டு எழுதி வைத்திருக்கிறோம். எவ்வளவு பெயர்கள்னு நான் கேட்டேன். நான் தெரிந்து வைத்திருந்தேன். இலக்கியத்தின் வாயிலாக ரொம்ப அழகா சொன்னார் அந்த அதிகாரி. 108 பெயர்கள் கொண்டு யானை எழுதப்பட்டிருக்கிறது. தமிழ்ல யானைக்கு மட்டும் 108 பேர் இருக்கு. சில கவிஞர்கள் அந்த பெயர்களை வைத்து சொல் விளையாட்டு செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த வகுப்புல சொல்லி இருக்கு. அப்ப தமிழ்ல காலங்காலமாக ஒவ்வொரு விலங்கினுக்கும் பல்வேறு விதமான பெயர்கள் வழங்கி இருக்கிறார்கள். அதை நாம பெரிதும் பாதுகாக்காமல் விட்டுவிட்டோம். ஒரு கேள்வி கேட்கலாம், எதுக்கு ஒரு விலங்குக்கோ ஒரு பறவைக்கோ இத்துணை பெயர்களை வைக்கும்? இது தேவைதானா? இது ஒரு நல்ல வலுவான கேள்வி. ஆங்கிலத்துல சொல்றது போல ஒரு பெர்டினன்ட் கொஸ்டின். தப்பே இல்லை, கேட்க வேண்டியது. ஏன் இத்துணை பெயர்கள் ஒவ்வொரு விலங்குக்கும் பறவைக்கும் பல்வேறு விதமான பொருள்களுக்கு பலவாகிய பெயர்களை ஏன் சூட்டினார்கள்னா, தமிழ் மொழியில இருக்கக்கூடிய ஒரு தனித்துவம் என்னன்னா, தொடக்கத்திலிருந்து சற்றேறக்குறைய 17ஆம் நூற்றாண்டு வரை தமிழில் சொல்லப்பட்டன எல்லாம் செய்யுளாக, பாடலாக, கவிதையாகவே சொல்லப்பட்டு விட்டது. அது அறிவியலாகட்டும், கணிதமாகட்டும், தொழில்நுட்பமாகட்டும், வரலாறு, புவியியல், ஏது ஒன்றாகிலும் பாடலாகவே புனையப்பட்டு பதிவு செய்யப்பட்டது. அப்ப பாடல்னு வந்தா இலக்கணம் தேவை, எதுகை மோனை போன்று இருக்கக்கூடியவைகள் எல்லாம் தேவை. அப்ப இந்த எதுகை மோனையை இட்டு எழுதுகின்ற பொழுது யானைன்ற ஒரு சொல்ல மட்டும் வைத்து கொண்டு
பாட்டு எழுதினா யானைக்கு ஏற்றாற் போல எதுகை மோனைக்கு உரிய அளவில் பிற சொற்கள் கிடைக்கவில்லை என்பதினால பிற சொற்களினுக்கு ஏற்றாற்போல் யானையை பற்றின 108 பேர்ல ஏதாவது ஒரு பேரை பொருத்தி. அப்ப செய்யுள் செய்தல் என்பது எளிதாக இருக்கும். அதற்குத்தான் பழைய காலத்துல ஒரு விலங்காயினும் ஒரு பறவையாயினும் பலவாறான பெயர்களை கொண்டு விளக்கும் மரபை வைத்திருந்தார்கள். அதுல ஒண்ணுதான் புலி. அதுக்கு உழுவைன்னு ஒரு பேர் உண்டு. இந்த மாதிரி நிறைய பெயர் இருக்கு. பாய்மான்னு பேர் உண்டு. அதனால புலிக்கே கிட்டத்தட்ட ஒரு 16 பெயர்கள் இருக்கு. இவையெல்லாம் எதன் நோக்கில் உருவாக்கப்பட்டன? பாடல் புனையும் போது எதுகை மோனைக்காக சொற்கள் முட்டக்கூடாது. அதற்காக பலவாறாகிய சொற்களை ஒரு பொருளுக்கு உருவாக்கினார்கள். இதுக்கு பேரே தமிழ்ல ஒரு இலக்கணம் உண்டு. ஒரு பொருள் பன்மொழி. ஒரு பொருளை குறிப்பதற்கு பலவாகிய சொற்கள் அப்படியும் உண்டு. பல பொருளை குறிக்க ஒரு சொல் அப்படியும் உண்டு. ஒரு சொல்லை கொண்டு பலவாகிய பொருளையும் தமிழ் விளக்கும். பலவாகிய சொற்களை கொண்டு ஒரு பொருளையும் தமிழ் மொழி குறிக்கும். இது மொழியினுடைய வளர்ச்சி, மொழியினுடைய ஆளுமை, மொழியினுடைய செல்வ தகுதி, ரிச்னஸ். இதெல்லாம் ஒரு மொழிக்கு ஒரு கௌரவம். சரியா? அடுத்த பாட்டுக்கு போலாமா? உழுவை புலின்னு புரியும் நம்பிக்கையில புலின்னு சொல்லிட்டு போயிட்டேன், மன்னிக்கணும். இந்த விளக்கம் கொடுத்திருக்கணும், தவறுதான். சரி. என்று பரமன் பகர நான்முகனும் அன்ன பொருளே இசைத்தலும். என்று பரமன் பகர, பரமன் சிவபெருமான். இவ்வாறு சிவபெருமான் இன்றைய போர்க்களத்துல நிச்சயமாக அனைத்து அரக்கர்களையும் ராமன் அழிப்பான், கவலைப்படாத என்று தேவர்களுக்கு சொல்ல, நான்முகனும் அன்ன பொருளே இசைத்தலும். பிரம்மனும் சிவபெருமான் சொன்னது அப்படியே நடக்கும். இந்த அந்தணர்கள்ட்ட ஒரு வழக்கம் உண்டு. ஒரு நல்ல விஷயம் சொன்னா ததாஸ்து என்பார், அப்படியே நடப்பதாக. அது மாதிரி சிவபெருமான் சொன்ன உடனே அருகில் இருக்கக்கூடிய வேதங்களின் அதிபதி ஆகிய பிரம்மன் அப்படியே நடக்கட்டும், அவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டார். வானவரும் தேவர்களும் நின்று மனத்திலே உறுதியை கொண்டு நிலை ஆறினார்கள். தாங்கள் இதுகாரும் கலங்கிய நிலையிலிருந்து மெல்ல விடுபட்டார்கள். மானவனும் மனு வம்சத்தை சேர்ந்த ராமன் நேமி எனலாம் சக்கராயுதம் என்று சொல்லக்கூடிய வென்றி நெடு வாளி மழை, வெற்றியை தரக்கூடிய நெடியதாகிய அம்புகளை மழையினை போல் சுற்றி சுற்றி எய்தான், சக்கரம் போல. மாரியினும் மேலன துறந்து மழையை காட்டிலும் அதிகமான அம்புகளை செலுத்தி விரைவின் கொன்று, விரைவாக அரக்கர்களை கொன்று வரைகள் மானும் தலை, மலைகளை ஒத்த தலைகளை மாமலை பெரிய மலையாக குவித்தான். அப்படி அரக்கர்களை கொன்று அவர்கள் தலைகளை மலை போல குவிச்சான். இத பார்த்த உடனே தேவர்களுக்கு ஒரு தெளிவு. சரி, இனிமே கொஞ்சம் திருப்பி நடைய மாத்தி ஒரு சந்த கழிவு இருத்து. மகர மறி கடலின் வளையும் பயனிருது சிகரம் அணைய உடல் சீதறி இருவர் உயிர் பகர அரிய பதம் வீரவர் அமரர் பழ நரகம் இடம் அருக நவையர் நலிவுபட. ஓசை நயம் ரொம்ப அழகானது. மகர மறி கடலில், மகர மீன்கள் நிறைந்த கடலை போல வளையும் வய நவையர் நிருதர், ராமபிரானை சூழ்ந்து கொண்ட வலிமை உடைய குற்றம் நிறைந்த அரக்கர்கள். நவையர்னு போட்ட, ஏன் நவையர்னா குற்றம் உடையவர். அரக்கர்கள் எப்படி குற்றம் உடையவர்கள்?
அவன் தலைவன் குற்றம் உடையவன், அவன் குற்றத்தை எடுத்து சொல்லாமல் அவனுக்கு சார்பா போர் செய்ய வந்ததினால குற்றவாளிக்கு துணை போனவனும் குற்றவாளி தானே. அதனால நவையர்னார் இந்த அரக்கர்களை. சிகரம் அணைய உடல் சிதறி மலை போன்ற அவர்களது உடலானது ராமனது அம்பினால் சிதறுண்டு துண்டு துண்டாக தகர்க்கப்பட நலிவுபட எல்லோரும் உடல் வேறு தலை வேறு என்று அறுத்து கீழே தள்ளப்பட பகர அரிய பதம் வீரவன் உயர்த்தி சொல்லுதற்கு அரிய வீர சொர்க்கத்துல வேக வேகமா போனார்களாம் அரக்கர்கள். அங்கு சேர போர்க்களத்துல இறந்த வீர சொர்க்கம் இடம் அருக, அங்க வானவெளியில வீர சொர்க்கத்துல இடமே இல்லையா. அவ்வளவு வேகமாக ராமன் அரக்கர்களை கொன்று கொண்டே போகிறான். இறந்தவர்கள் வீர சொர்க்கத்துக்கு போய்கொண்டே இருக்கிறார்கள். அங்க இடத்தட்டுப்பாடு வந்துட்டது, சொர்க்கம் ஃபுல் ஆயிட்டது. ஆகவே உயிர் இருவர் வேறு வழி இல்லாமல் இறந்தவர்கள் சொர்க்கத்துக்கும் போக முடியாம அப்படியே தடுமாறி அந்தரத்திலேயே நிற்கிறார்கள். உகழும் இவுளி தலை துளிய, மன்னிக்கணும், உகழும் இவுளி தலை துமிய உரு கடல்கள் தகழி அற வலிய தலைகள் அரு தலைவர் துகளின் உடல்கள் விழ உயிர்கள் சுரர் உலகின் மகளிர் வன முலைகள் தழுவி அகம் மகிழ. உரு கழல்கள், வலிமையான கழல்களை அணிந்த வீரர்களினது கால் கழல்கள் தகழியற அகல் விளக்கு போல் துண்டாக. என்ன அழகு பாருங்களேன். கால்ல வளையமாக கழல் போட்டிருக்கான். அம்பு எய்த வேகத்துல அந்த கழல்ல பட்டு கழல் விலகி விழறது. அந்த விலகி விழுந்த வடிவம் இருக்கு பாருங்க, அகல் விளக்கு. தகழின்னா அகல் விளக்கு. வட்டமாயிருந்த கால் கழல் பிளந்து விழுந்த போது பிளந்த நிலையில விழுந்த அந்த கழல் பார்க்கறதுக்கு அகல் விளக்கு போல காட்சியளித்தது. வலிய தலைகள் அரு தலைவர், வன்மையான தலைகளை உடைய அரக்கர்களினது தலைகளெல்லாம் அறுபட உடல்கள் துகளின் விழ, உடல்கள் புழுதியில விழுந்து குதிக்க உயிர்கள், அந்த அரக்கர்களினது உயிர்கள் சுரர் உலகின் தேவ உலகில் உள்ள மகளிர் வன முலைகள் தழுவு, பெண்களின் அழகிய மார்பகத்தை தழுவுகிறதா உயிர் சென்று அகம் மகிழ மனம் மகிழ இவுளி தலை துமிய அவர்கள் ஏறி வந்த குதிரைகள் தலையும் துண்டாடப்பட்டு உகழும் தரையிலே உரு. அப்போ குதிரை வீரர்கள் ஏறி வந்த குதிரைகளினது தலைகளையும் அந்த வீரர்களினுடைய தலைகளையும் ஒரு சேர ராமனது அம்பு வாங்கி கொன்றது. மலையும் மறிகடலும் வனமும் வரு நிலனும் உலைவுயில் அமரர் உரை உலகும் உயிர்களோடு தலையும் உடலும் இடை தழுவு தவழ் குருதி அலையும் அரியது ஒரு திசையும் இலது அணுக. மலையும் அந்த இலங்கையின் கண் உண்டான மலைகள், மறிகடல் இலங்கையை சுற்றி உள்ள கடல், வனமும் வரு நிலமும் காடுகளும் வெற்று நிலங்கள் சமவெளிகள், உலைவுயில் அமரர் உரை உலகும் அழிதல் இல்லாத தேவர்கள் வாழக்கூடிய சொர்க்கமும் இத்துணை இடங்களிலும் உயிர்களோடு அரக்கர்களினது உயிர்களோடு தலையும் உடலும் அவர்களது தலையும் தலையற்ற உடல்களும் இடை தழுவ இவற்றின் இடையே இணைத்து எல்லா இடங்களிலும் வெறும் அரக்கர் தலையும் உடம்புமா இருக்கும். தவழ் குருதி அலையும் ஓடுகின்ற இரத்த கடல் பெருக்கும் அரியது ஒரு திசையும் இல்லாத ஒரு பக்கம். எந்த திசையில பார்த்தாலும் அரக்கர் பெண், எந்த திசையில பார்த்தாலும் அரக்கர் தலை, எங்கு பார்த்தாலும் இரத்த வெள்ளம். ஆகவே எல்லா திசைகளிலும் அப்படி இருப்பதனால எங்க ஒதுங்குவதுன்னு தெரியல.
எங்கும் ஒதுங்கி செல்ல முடியலையா. எல்லா திக்குகளிலும் இரத்த பெருக்கு, எல்லா இடங்களிலும் பிணக்குவியல். அந்த அளவுல தன்னை சுற்றி தாக்க வந்த அரக்கர் படைய ராமன் முற்றிலுமாக அழித்தான். அதான் அடுத்த பாட்டு. இணைய செரு நிகழும் அளவின் எதிர் பொருத வினயமுடைய முதல்வர் எவரும் உடன் விழிய அணைய படை நெளிய அமர சொறி மலர்கள் நனைய விசையின் எழு துவளை மழை நலிய. இப்பதான் தேவர்களுக்கு மனதில் ஒரு ஆறுதல், நிம்மதி. என்ன செய்தார்களாம்? இணைய செரு நிகழும் அளவில், இத்தகைய போர் நடக்கக்கூடிய நேரத்துல எதிர் பொருத ராமனை எதிர்த்து வந்த அரக்கர்கள் வினயமுடை முதல்வர் எவரும், வஞ்சனை கொண்ட அரக்கர் தலைவர்கள் அனைவரும் உடல் விழிய ஒருங்கே இறந்து போனதினால் அணைய படை, அந்த அரக்கரினது படை நெளிய தளர்ந்து போக, தலைவன் இல்லைன்னா வீரர்கள் தடுமாறுவார்கள். அமரர் சொறி மலர்கள் நனைய, வானவெளியில இருந்து இந்த போர்க்களத்துல ராமன் பெற்ற வெற்றிக்காக மகிழ்ந்த தேவர்கள் மேலிருந்து பூக்களை சொரிய, திசையின் எழு துவளை மழை நலிய, அந்த மலர்கள் கீழே நோக்கி வரும்போது அது மலர்ந்து அதுல இருந்த தேன் திவலைகள் பூமி எங்கும் பட்டது. அந்த அளவினுக்கு தேவர்கள் மிகுதியான மலர்களை ஒரு சேர கொட்டினார்கள். இரியல் ஒரு படையை நிருதர் இடை விலகி எரிகள் சொரியும் நெடுவிழியர் இழுதையர்கள் திரிக திரிக என உரறு தெழிக்குரலர் கரிகள் அரிகள் பரி கடிதின் எதிர்கடவர். இரியல் ஒரு படையை, இரியல்னா விட்டுட்டு ஓடுறது, இனி இருந்தால் கொல்லப்படுவோம்ன்ற பயத்துல அரக்கர்கள் ஓட ஆரம்பிச்சான். ஓடுகின்ற படையை எரிகள் சொரியும் நெடு விழியர், நெருப்பை கக்கும் பெரிய கண்களை உடைய நிருதர் அரக்கர்கள் இடை விலகி ஓடுவோர்களை தடுக்கிறான். போகாத, எதிர்த்து போர் செய்யலாம், பயந்து ஓடாதீர்கள் தடுத்து நின்று இழுதையர்கள் திட்டான். பயந்து ஓடுற அரக்கர்களை பார்த்து தடுத்து நிறுத்தின அரக்கெல்லாம் திட்டின இழுதையர்கள், முட்டா பசங்களை. இதான் உண்மையான பொருள். நம்ம நாகரீகமா அறிவில்லாதவர்கள் எல்லாம் அப்படி கொஞ்சம் நாகரீகமா சொல்லலாம், இவெல்லாம் நாகரீகமா எல்லாம் சொல்லல, முட்டா பயல்களே அர்த்தம். ஏண்டா பயந்து ஓடுறீங்க? ஆகவே திரிக திரிக என மீண்டும் திரும்பு திரும்பு, பயந்தெல்லாம் ஓடாதீர்கள். ஒரு சேர ராமனை போய் தாக்கல, எல்லாம் திரும்பி வாங்க. எதுக்கு பயந்து ஓடுகிறீர்கள்? உரறு தெழி குரலர், குரலை எடுத்து அதட்டி ஓடக்கூடிய அஞ்சு ஓடின அரக்கர்களை எல்லாம் கூப்பிட்டார்கள். கரிகள் அரிகள் பரி, யானைகள் சிங்கங்கள் குதிரைகளை கடிதின் விரைவாக எதிர்கடவ ராமனுக்கு எதிராக மிக வேகமாக செலுத்த முன் வந்தார். ஓடுறவனெல்லாம் திரட்டி கொண்டு வந்துட்டான். உலகு செவிடு பட மழைகள் உதிர உயர் அலகுயில் மலை குலைய அமரர் தலை அதிர இலகு தொடு படைகள் இடியொடும் உறும் அணைய விலகியது திமிலம் வளையும் வகை விளைய. உலகு செவிடு பட, உலகங்கள் எல்லாம் செவிடுபடக்கூடிய அளவில், மழைகள் உதிர, மேகங்கள் வானவெளியிலிருந்து கீழே இடியோடு கொட்ட, அலகுயில் உயர்மலை குலைய, அளவில்லாத உயரமான மலைகள் எல்லாம் நிலை குலைந்து பூமி மட்டத்துக்கு ஆச்சு. அமரர் தலை அதிர, தேவர்களினது தலைகளெல்லாம் அதிர்ச்சி அடையக்கூடிய அளவிலே இலகு தொடு படைகள், ஒளியோடு விளங்கக்கூடிய பலவாகிய படைக்கலன்களை கையகம் கொண்டு இடியொடு உறும் அணைய, இடியோசை கூடிய மின்னலை போல அரக்கர் கையில படைக்கலாம் மின்னலை போல் மின்னுகிறது. அவர்கள் எழுப்பக்கூடிய ஒலி இடியை போல் அதிருகிறது. திமிலம் வளையும் வகை விழிய, பேரொளி வளைந்து நிற்கும் வகை உண்டா, பெரிய ஆரவாரம்.
எல்லா அரக்கர்களும் ஒன்று சேர்க்கப்பட்டு ஒரு சேர ராமனை தாக்கலாம்னு முடிவெடுக்க எல்லோரும் ஒன்று சேர்ந்து விலகியது ராமனை குறுக்கே நின்று தடுத்தார்கள். எல்லாம் கண்ணு கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம். அப்படி தடுத்தவர்களை ராமன் ரொம்ப சந்தோஷமா வரவேற்று, நீங்க இருக்கிற இடம் நோக்கி நான் வந்து வந்து போர் செய்யணும். ஒட்டுமொத்தமா எல்லாம் ஒரே இடத்துக்கு வந்துட்டீங்க, இந்த ஒரே இடத்துல உங்களை முடிச்சு எனக்கு வேலை மிச்சம். எப்படியா? அழகிது அழகிது என அழகன் உவகையோடு பழகும் அதியதியரை எதிர்கொள் பரிசு பட விளைவின் எதிர அதிர் எரிகொள் விரி பகழி மழைகள் முறை சொரிய அமரர் மலர் சொரிய. அழகு. ராமனுக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. நீங்க இருக்கிற இடத்துக்கெல்லாம் தேடி வந்து அழிக்கணும்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா எல்லாரும் ஒரு சேர உயிரை விடுறதுக்குன்னு முன்னாடி வந்து நின்னுட்டீங்க. அழகு அழகு, வாங்க வாங்க. அழகிது அழகிது. அரக்கற்படை ஆரவாரத்தோடு தன்னை சூழ்ந்ததை கண்டு அழகு அழகுன்னு ராமன் ரசிச்சான். எல்லாரையும் ஒரே இடத்துல முடிச்சுள்ளாமே என்று சொல்லி அழகன் ராமன் பழகும் அதிதியரை, புதியதாக பழகக்கூடிய விருந்தினரை, அதித்தினா விருந்து, விருந்தினரை உவகையோடு எதிர்கொள் பரிசுபடு. புதியதாக வீட்டுக்கு விருந்தினர் வந்தா என்ன ஆரவாரத்தோடு சந்தோஷத்தோடு வரவேற்போமோ அது போல ஒட்டுமொத்தமாக திரண்டு வந்த அரக்கர்கள் படைய ராமன் சந்தோஷமா வரவேற்றான். எதிர் சென்று வரவேற்கக்கூடிய நிலையில விளைவின் எதிர ஆசையோடு எதிரேற்குமாறு எதிரிகளை அதிரச் செய்யக்கூடிய எரிகொள் நெருப்பினை கக்கக்கூடிய நெருப்பினை போன்று வெம்மை உடைய விரி பகழி மழைகள் பறந்து செல்லுகின்ற அம்பு மழைகளை முறை சொரிய முறையாக எய்து அத்துணை அரக்கர்களையும் ராமன் அழித்தான். வானவழியில இதை பார்த்து கொண்டிருந்த தேவர்கள் அமரர் மலர் சொரிய, அமரர் தேவர்கள் அவர்கள் மலர்களை கொட்டினார்கள் ராமன் பேர்ல. ராமனுக்கு எவ்வளவு குஷி பாருங்க. நானா இருந்தா பல இடங்கள்ல போய் உங்களை தேடி போர் செய்யணும், சாகரத்துக்குன்னு எல்லாம் ஒட்டுமொத்தமா முன்னாடி வந்து நின்றுட்டீங்க. என் வேலை மிச்சம், இனி அலைச்சல் மிச்சம். இருந்த இடத்துல இருந்து உங்க அத்தனையும் உங்கள் அனைவரையும் கொன்று விடுகிறேன் என்று சொல்லி அம்பு எய்தான், கொன்றான். இதை பார்த்த தேவர்கள் மலர் மாறி பொழிந்தார். தினகரனை அணவு கொடிகள் திசை அடைவ சினவு பொறு பரிகள் செறிவ அணுக உயர் அனகனொடும் அமரின் முடுகி எதிர எழு கனக வரை பொறுவ கதிர்கொள் மணி ரதம். தினகரனை அணவு வேண்டி, தினகரன் சூரியன், அணவுதல்னா தீண்டுதல். சூரியனை தீண்டக்கூடிய கொடி, அவ்வளவு உயரமான கொடியன். சூரிய மண்டலத்துல போய் இந்த கொடி வீசுகிறதுன்னா எவ்வளவு உயரமான கொடின்னு பாருங்க. திசை அடைவ திக்குகளின் எல்லையை அடைந்தனவாக சினவு பொறு பரிகள் சினம் கொண்ட போரிலே பழக்கப்படுத்தப்பட்ட குதிரைகள் அணுக செறிவ ராமனை எதிர்ப்பதற்கு நெருங்கி வர கதிர்கொள் மணி ரதம் ஒளி கொண்ட மணிகள் பதிக்கப்பட்ட தேர்கள் உயர் அனகனோடும் உயர்ந்தவனும் குற்றமற்றவனும் ஆகிய ராமபிரானோடு அமரின் முடுகி எதிர இந்த குதிரை படையோடு தேர்ப்படையும் சேர்ந்தின்றது ராமனை ஒட்டுமொத்தமாக எதிர்க்க. எழுகின்ற கனகவரை பொறுவ பொன்மலையாகிய மேருவை போல் அமைந்தன. தேரும் குதிரையும் ஒரு பெரிய மலை போலே வந்து ராமனை முற்றுகையிட்டார். என்ன செய்தார் ராமன்? பாறுபடு சிறகு கழுகு பகழிப்பட நீருபடும் ரத நிறையின் உடல் தொழுதி வேறு படற்படர இரவி சுடர் வலயம் மாறுபட உலகின் மலைகள் அலறுபட. அநியாயமான போர். பாருன பருந்துகள், படு சிறகு கழுகு, பெரும் சிறகுகளை கொண்ட கழுகுகளும் பகழிப்பட அம்புகள் தாக்குவதால் நீருபடும் ரத நிறையின் சிதைந்து துளாகின்ற
தேர்களின் வரிசையில் உடல் தழுவி அந்த தேரினை இயக்கிய வீரர்களினது உடலிலே பட்டு வேறு படர வேறு வழிகளிலே செல்ல இரவி சுடர் வளையம் கதிரவனது ஒளிவட்டம் மாறுபட நிலை குலைய உலகின் மலைகள், உலகத்தில் இருக்கிற மலைகள் எல்லாம் அலறுபட சேறு ஆகிடு. அத்துணை பேரும் மீது எய்த அம்பு அனைவரையும் கொன்று அருகில் இருக்கக்கூடிய மலைகள்ல கொன்ற வேகம் உடல் சிதைந்து இரத்தமும் நிணவுமாக மலைகளின் மீது பட்டு மலைகளெல்லாம் சேராகி எல்லா இடங்கள்லயும் ரத்தம் பெருக்கு, மாமிச துண்டு எல்லா இடங்களிலும். அலறுன்னா சேரு. அருகு கடல் திரிய அலகு இல் மலை குலைய உருகு சுடர்கள் இடை திரிய உரனுடைய இரு கை ஒரு களிறு திரிய விடு குயவர் திரிகை என உலகம் முழுதும் முறை திரிய. உரனுடைய வலிமை உடைய இரு கை ஒரு களிறு, இரண்டு கரங்கள் கொண்ட யானை போன்றவனாகிய ராமன். திரிய போர்க்களத்துல சாரி திரிதல், வலது பக்கம் இடது பக்கம் சுற்றி சுற்றி போரிடுகிறார். அருகு கடல் திரிய தொலைவில் உள்ள 7 கடல்களும் ஒன்றுக்கு ஒன்று சுழல ஆரம்பித்தது. ராமன் சுத்தின வேகத்துல கடல்களும் சுழன்றன. அலகையில் மலை குலைய அளவற்ற மலைகள் ராமன் நடந்த வேகத்துல போர்க்களத்துல அவன் சாரி சாரியாக சென்று இயங்கின வேகத்துல நில உலகில் உண்டான மலைகளெல்லாம் குலைந்து போயின. உருகு சுடர்கள் இடை திரிய உருக்குகின்ற வெப்ப சுடர் கோள்களாகிய வானிலே நிலை மாறுகிறது. இவன் போற வேகத்துல அதனால் ஈர்க்கப்பட்ட வானவெளியில இருந்த கோள்கள் கிரகங்கள் இடம் மாறி போயின. உலகம் முழுவதும் எல்லா உலகங்களிலும் குயவர் விடு திரிகை என குயவர்கள் இயக்கக்கூடிய சக்கரம் போல முறை திரிய தமக்கு உரிய முறையான தடங்களில் இருந்து மாறவும். எதுவும் முறையாய் எல்லா ராமனுடைய அம்பு எல்லாரையும் முறை மாறி போட்டு அழிச்சுட்டு. சிவனும் அயனும் எழு திகிரி அமரர் பதி அவனும் அமரர் குலம் எவரும் முனிவரோடு கவனம் உரு கரணம் இடுவர் கழுது இனமும் நமனும் வரி சிலையும் அரணும் நடன் நவில. கழுது இனம் பேய் கூட்டங்கள். கழுதுன்னா பேய், ஞாபகம் வச்சுக்கணும். உழுதுன்னா புலி, கழுதுன்னா பேய். நமனும் யமனும் வரி சிலையும் கட்டமைந்த வில், உறுதி வாய்ந்த வில்லோடு அரணும் அறக்கடவுளும் நடன் நவில மகிழ்ச்சியால் நடனமாடினார்கள். அரக்கர்களது தொல்லை இனி இருக்காது, ராவணாதியர்கள் இறந்தார்கள் என்ற மகிழ்ச்சியில பேய் கூட்டம். அதுக்கு என்ன மகிழ்ச்சி? இந்த போர்க்களத்துல பலவாகிய பிணங்கள் கிடைக்கும், அதை உண்ணலாம் என்ற பேய்க்கு மகிழ்ச்சி. அதனால சிவனும் பிரம்மனும் மகிழ்ந்தார்கள். மகிழ்ந்து சிவன் நான்முகன் பகையை அழிக்க எழும் சக்கரப்படை ஏந்திய தேவர் தலைவனாகிய திருமால் எழு திகிரி அமரர் பதி முக்கடவுளர்களும் நிம்மதியா இருந்தார். அமரர் குலம் எவரும் தேவ கூட்டத்தில் சார்ந்த 18 தேவர்கள், கிண்ணர் கிம்புருடர் வித்யாதரர் அப்படின்னு சொல்லக்கூடிய 18 விதமான தேவர்களும் முனிவரோடு முனிவர்களையும் சேர்த்து கவனம் ஒரு வேகம் மிகுந்த கரணம் இடுவர் மகிழ்ச்சியாக குட்டி கரணமிட்டு கொண்டாடினார்கள். எப்படி அரக்கர்கள் இறந்தத அழகா மகிழ்ச்சியில என்ன செய்வதுன்னு தெரியாம எல்லாம் குட்டிக்கரணம் அடிச்சு கொண்டாடின. தேவர் திரிபுவன நிலையர் செரு இதனை ஏவர் அறிவுருவர் இறுதி முதல் அறிவின் மூவர் தலைகள் பொதிர் எறிவர் அற முதல்வ பூவை நிறவ என வேதம் முறை புகழ். தேவர் வானவர்கள் திரிபுவன நிலையர்
மற்றும் 3 உலகங்களில் வாழக்கூடிய மக்கள். ஷெரு இதனை இந்த போரின் இறுதி முடிவு எப்படி இருக்கும் என ஏவர் அறிவுறுவர். யார்தான் அறிய முடியும்? அவர்கள் எவரும் அறிய முடியாது. முதல் அறிவின் மூவர், எல்லாவற்றினுக்கும் காரணமாகிய மும்மூர்த்திகள். தலைகள் பொதிர் எறிவர், தலை நடுக்கம் கொண்டவராகிட அற முதல்வ, அறத்தின் நாயக்கனே, பூவை நிறவ, காயாம்பூவின் நிறம் போன்ற கரிய மேனி படைத்தவனே என வேதம் முறை புகழ என்று வேதம் முறைப்படி ராமனை புகழ்ந்தது. மும்மூர்த்திகள் கூட தடுமாறி போனார்களாம். அவர்களது தடுமாற்றத்தினையும் மீறி வேதங்களால் புகழப்படக்கூடிய இந்த பரம்பொருள் ராமன் போர்க்களத்துல பெற்ற வெற்றிக்காக எல்லோரும் பாராட்டினார்கள். எய்யும் ஒரு பகழி 7 கடலிலும் இடு வெய்ய களிறு பரியாளொடு ரதம் வீழ ஒய்ய ஒரு கதியின் ஓட உணர் அமரர் கைகள் என அவுணர்கள் கால்கள் கதி கொலை. ராமனுடைய ஒற்றை அம்பு எய்யும் ஒரு பகழி, அவனால் எய்யப்படக்கூடிய ஒரு அம்பானது 7 கடலும் இடு, 7 கடலை சேரும்படி குறிவைக்கப்படவும், வெய்ய களிறு பரி ஆளோடு ரதம் வீழ, கொடிய யானைகள் குதிரைகள் காலாட்படையோடு தேர்களும் விழுந்ததாம் ஒற்றை அம்புல. ஒய்ய ஒரு கதியின் ஓட, வேகம் கொண்ட போக்கிலே அந்த அம்பானது பாய்ந்து ஓட, உணர் அமரர், அதனை உணர்ந்த தேவர்கள் கைகள் என தங்கள் கைகளை அவுணர் கால்கள் கதி குலைவ, அரக்கர்களின் கால்களில் நிலையில் திரிந்த. அப்படி தடுமாற்றத்தோடு கைத்தட்டி மகிழ்ந்தார்கள். இதோடு நிற்க